ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இறை வார்த்தை கேட்பதற்கு எங்களுடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஒருமனப்படுத்தினவராக ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே உம்முடைய வாக்குறுதிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் அருள் செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் இந்த நாளிலே நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த 8வது மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நாம் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் பலப்படுவதற்கு கடவுள் கொடுத்திருக்கின்றதான இந்த மகா உன்னதமான கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்திற்காக நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரிக்க இந்த நாளிலே சிறப்பாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த மாதத்திலே நம்முடைய பேராய அளவிலே பெண்களுக்கான சிறப்பு கூடுகைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கூடுகைகளுக்காக நீங்கள் அனைவரும் சிறப்பாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாம் அனுசரிக்கின்றோம். எனவே இன்னும் அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடியதான மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக நாம் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே நாம் குடியிருக்கிறதற்கு கடவுள் நமக்கு கிருபை தந்தமைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் அவரை மகிழ்ச்சியோடு கூட கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே நம்முடைய திருச்சபையினுடைய நிர்வாக குழு தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றதனாலே அந்த குழு தேர்தலுக்காகவும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக ஜெபித்து கொள்ள இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே புதிதாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றதான ஒரு வாக்குத்தத்தம் எடுத்தவர்கள் வாசிப்போம். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு பக்தன் இந்த இடத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கடவுள் இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான வாக்குத்தத்தமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். எனக்கு குறித்ததை ஆண்டவராகிய கடவுள் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவரும் தெரிந்த வண்ணமாக யோபு பக்தன் மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்த ஒரு காட்சியை திருமறையிலே நம்மால் வாசிக்க முடிகின்றது. 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஆஸ்தி எவ்வளவு இருந்தது என்பதை 1வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, யோபு என்பவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து வந்தவர் என்று சொல்லி திருமறை பதிவிடுகின்றது. அதோடு கூட இணைந்து கடவுளினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சாத்தான் சத்ரு யோபுவை சோதிப்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை கடவுள் மனிதனை சோதிப்பாரா என்கின்றதான கேள்விக்குறியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே யோபு பக்தனின் வழியாக, இந்த யோபு புஸ்தகத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கடவுள் நம்மை சோதிக்கின்ற ஆண்டவராக மட்டுமல்ல, கடவுள் நம்மை சோதித்து அப்படியே கைவிடுகின்ற ஒரு ஆண்டவராக அல்ல, மாறாக அந்த சோதனையிலிருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வாழ்வை நமக்கு ஏற்படுத்துகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஒருவேளை யோபுவினுடைய வரலாறை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே 10 குழந்தைகளை பெற்றிருந்தார். ஒரு மனைவி மற்றும் 10 குழந்தைகளை யோபு பக்தன் பெற்றிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 3 நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்க. 3 நண்பர்கள், எலிபாஸ், பில்தாத், சோஃபார் என்கின்றதான 3 நண்பர்கள் அவரோடு கூட இருந்ததான ஒரு சூழ்நிலையிலே
அவருடைய குடும்பம் அவரை கைவிட்டு விட்டது, அவருடைய ஆஸ்தி சொத்துக்கள் அவரை கைவிட்டு நழுவி போனது, அவருடைய நண்பர்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள், அவருடைய நண்பர்கள் அவரை கைவிட்டு போனார்கள். ஆனாலும் கூட யோபுக்கு இருந்ததானே ஒரு மிக ஆழமான ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குறித்ததை கடவுள் நிறைவேற்றியே ஆவார் என்கின்றதான ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை நிமித்தமாக யோபு பக்தன் பயணித்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆவிக்குரிய பயணமானது பல்வேறு நிலைகளிலே அவருக்கு எப்படிப்பட்டதான சோதனைகளிலே அகப்படுகின்ற பொழுதும் கூட யோபு சொல்லுகின்றார், எனக்கென்று சொல்லி கடவுள் வைத்திருக்கிறத அவர் என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த 23வது அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய நண்பர்கள் யோபுவை குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிகழ்வு. உனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரியுமா? ஏன் என்று சொன்னால், உன்னுடைய மூதாதையர்கள் நீ செய்ததான பாவத்தின் வழியாக நீ இப்படிப்பட்டதான தண்டனைகளை எல்லாம் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாயா? கடவுளிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லி எலிபாஸ் இங்கே யோபு பக்தன் இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் யோபு என்ன பண்றாங்கன்னா குற்றம் சாட்டுகின்றார்கள். உன்னுடைய இந்த கடவுள் மீது வைத்திருக்கின்றதான இந்த பக்தி வைராக்கியம், கடவுளுடைய பெயரிலே நீ வைத்திருக்கின்றதான இந்த ஆழமான நம்பிக்கை, இது எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க. எதற்காக இப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியம், ஏன் இப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டண பொண்டாட்டியும் தனக்கென்று சொல்லி பிறந்த பிள்ளைகளும் தன்னோடு கூட பயணித்ததான நண்பர்களும் சொல்லுகின்ற பொழுது யோபு சொல்லுகின்றார், எனக்கென்று சொல்லி வைத்திருக்கின்றதை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை யோபு குடும்ப ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். குடும்ப ரீதியாக பாதிப்பு மட்டுமல்ல, நட்பு ரீதியாகவும் அவர் பல்வேறு நிந்தனைக்குள்ளாக ஆளாகி கொண்டிருக்கின்றார். பொருளாதாரம் அவருடைய வாழ்வை விட்டு சென்றது. மத ரீதியாக அவர் பாதிக்கப்படுகின்றார். சமூக ரீதியாக யோபு பாதிக்கப்படுகின்றார். இப்படிப்பட்டதான நேரத்தில் எலிபாஸ் என்கின்றதான தன்னுடைய சகோதரருக்கு மறுமொழியாக சொல்லக்கூடியதான ஒரு அதிகாரம்தான் இந்த 23வது அதிகாரம். 22வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எலிபாஸ் எப்படிப்பட்டதான குற்றச்சாட்டை யோபின் மீது வைக்கின்றார் என்று சொன்னால், 22வது அதிகாரம் 2-3 அடங்கிய வசனங்களை வாசிங்க. ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீ நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாக இருக்குமோ? ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் நீ இப்படிலாம் நீ கோயிலுக்கு போறதுனால ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, கடவுள் கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி சர்ச் சர்ச் என்று சொல்லி நீ போறதுனால உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன நன்மை ஏற்பட்டது என்று சொல்லி நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை ஆட்டி போடுகின்ற ஒரு கேள்வியை நம்மாலும் கேட்டிருக்க முடியும். அப்படிதான் எலிபாசும் இங்கே கேட்கின்றார். நீ விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன பிரயோஜனம், தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீ நீதிமானாய் இருப்பதனாலே சர்வ வல்லவருக்கு ஏதாகிலும் நன்மை இருக்குமா? அது மட்டுமல்ல, நீ உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறதுனாலே அவருக்கு அது ஏதாச்சும் ஆதாயம் இருக்குமா? கடவுளுடைய சமூகத்தில் இருந்து பல காரியங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் அநேக நேரங்களிலே நாம் விரும்புகின்றோம். ஆனால் கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்வதற்கு நீங்களும் நானும் விரும்புகின்றோமா என்கின்றதான கேள்விக்குறியை யோபு பக்தன் வழியாக உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகின்றேன். என்னையும் சேர்த்து தான் சொல்லுறேன். கடவுளுக்கு என்று சொல்லி அவர் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற நாம்
கடவுளுக்கு உகந்த வாழ்வு, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நமக்கு பல சோதனைகள் ஏற்படும் பொழுது நம்ம முதல்ல குற்றம் சாட்டுறது யாரதான்? யாரை நம்ம குறை சொல்லுவோம்? ஏன் இந்த சாமி எனக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல, இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, அவருக்கு காது இல்லையா, மூக்கு இல்லையா, இல்ல எவ்வளவோ பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நாம் ஆண்டவரை புண்படுத்துகின்றோம். ஆனால் யோபு சொல்றார் பாருங்க, இது எல்லாவற்றையும் இந்த அதனாலதான் 23வது அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க, இப்படிப்பட்டதான ஆண்டவர். எலிபாஸ் யோபுவை குறித்து குற்றம் சாட்டுகின்றார். இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ இப்படி இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? நம்முடைய நண்பர்களும் கூட எப்பவுமே நம்மளை வச்சு என்ன பண்ணுவாங்க? லாப நஷ்ட கணக்கு போடுவாங்க. நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர் இப்படிப்பட்டதான லாப நஷ்டம் கணக்கு போடுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்வு என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, நாம் எதை இழக்க நேரிட்டாலும் நம்முடைய விசுவாசமானது ஆழமான விசுவாசமாக, நம்முடைய விசுவாசமானது யோபுவை போல இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் யோபின் வழியாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்ற 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கென்று சொல்லி குறித்ததை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கின்றதான விசுவாசம் யோபுவுக்கு ஏன் காணப்பட்டது என்று சொன்னால், வாசிக்கலாம். இந்த 23வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு கூட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். முதலாவது, அவர் எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் என் மீது என்ன பண்றாரா? தயை வைப்பார். சொல்லுங்க, என்ன பண்றாரு? தயை கூறுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தயை என்று சொல்லுகின்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம் காட்டுகின்ற ஆண்டவர், பரிவு காட்டுகின்ற ஆண்டவர், என் மீது அன்பு வைத்திருக்கின்ற ஆண்டவர் என்று பொருள்படுகின்றது. ஒருவேளை யோபுவினுடைய வாழ்விலே ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அவருக்குள்ளே இருந்தாலும் கூட, அவருடைய சுமைகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதா. அதனாலதான் வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமாக இருக்கிறது. இன்றைக்கும் நேற்றைக்கும் அப்படிதான் இருந்தது. இன்னும் அதிகமான பாரம் என் மீது இருக்கின்றது, இன்னும் அதிகமான கசப்பான அனுபவம் எனக்குள்ளே இருக்கின்றது, என்னுடைய புலம்பல் கசப்பாக இருக்கின்றது என்று சொல்லி யோபு சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, தயை கூறுகின்ற ஆண்டவர், எனக்கென்று சொல்லி குறித்ததை ஆண்டவர் எனக்காக நிறைவேற்றுகின்றார். ஒருவேளை தயை கூறுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு இந்த 8வது மாதத்திலே நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை, தயை கூறுகின்ற ஆண்டவர் உங்களுக்கென்று சொல்லி குறித்ததை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக அதை நிறைவேற்றுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயை கூறுகின்ற ஆண்டவர் உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கின்றதான திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். 2வதாக பார்க்கின்ற பொழுது 7வது வசனத்தை வாசிங்க. அங்கே சன்மார்க்கன் அவரோடு கூட வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். என்னை தப்புவிக்கின்ற கடவுள் எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என்னை நியாயம் தீர்க்கிறவர்களுடைய கைக்கு என்றைக்கும் நீங்களாக்கி தப்புவிக்கின்ற ஆண்டவர். என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி என்ன பண்றாங்க? இப்பொழுது நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். எலிப்பாஸ், நான் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் போவேன். போகின்ற பொழுது நீ இப்பொழுது என் மீது வைக்கின்றதான குற்றச்சாட்டுகளில் இருந்து கடவுள் என்ன பண்றாரு? தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய வாழ்விலையும் காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்வின் முறை, இது எல்லாவற்றையும் குறித்து பிறர் சொல்லுவது, இவன் என்ன பாவம் செஞ்சானோ கடவுள் இப்படியாக இவரை சோதிக்கிறாரு. உன் நிலைமையை பார்த்து ஏளனமாக பேசினவர்கள், உன்னுடைய வறுமையை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தவர்கள், உனக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளை பார்த்து மக்கள் கொண்டாடினவர்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். தயை பாராட்டுகின்ற கடவுள், தப்புவிக்க வல்லவராக இருக்கின்ற கடவுள் நமக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்றாரா? நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்பது கடவுள் அறிந்திருக்கின்றார். ஏன் என்று சொன்னால், தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு அவர் இம்மட்டுமாக நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற ஆண்டவர். நீங்களும் நானும் தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு அவர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை மிக கண்ணோக்கமாக இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்விலே தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் நேர்த்தியாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தயை கூறும் கடவுள் எனக்கு என்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். தப்புவிக்க வல்லவராக இருக்கின்ற ஆண்டவர் எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், நெருப்பு சூளையிலிருந்து தப்புவிக்கும் வல்லவர் நம் தேவன். அல்லேலூயா. எரிகின்ற அக்கினி போன்றதான ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அதிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர். 91வது சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேனா? மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்புவிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கனப்படுத்துகின்ற ஆண்டவராகவும் அவர் இருக்கின்றார். 3வதாக பார்க்கின்ற பொழுது, என் வழியை அறிகின்ற ஆண்டவர் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகின்றார். நான் முன்ன போறேன், கடவுள் என்னல்ல அந்த இடத்திலே காணப்படவில்லை. நான் பின்னே செல்லுகின்றேன், ஆண்டவர் அந்த இடத்துல நான் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. ஆனாலும் கூட நான் முன்ன போகும்போது கடவுளை பார்க்கல, பின்னாடி போகும்போது என்னுடைய கடவுள் என்னோடு கூட இல்லை. ஆனாலும் கூட நான் போகின்ற வழியை ஆண்டவர் என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறார். நான் எங்கே செல்லுகின்றேன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நான் போகின்ற இடத்தை அவர் அறிகின்றார், நான் போகும் வழியை ஆண்டவர் அறிகின்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேனா? பொன்னாக நான் விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் எப்படி விளங்குவேனா? பொன்னாக நான் விளங்குவேன். இன்னைக்கு கோல்டு யாருக்காச்சும் வேணான்னு சொல்லி நம்ம விட்டுருவோமா? கோல்டு யாருக்காச்சும் வேணான்னு சொல்லி விட்டுருவோமா? சின்ன சின்ன சிட் ஃபண்டு போட்டாச்சும் நம்ம என்ன பண்ணுவோம்? குருவி சேர்க்கிற மாதிரி 1 கிராம் 2 கிராம் நகையை வாங்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோல்டு எப்படி நமக்கு அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ரொம்ப அலங்காரமாக மங்களகரமான ஒரு பொன் ஆபரணமாக நாம் அணிந்திருக்கின்றோம். அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய ரா மெட்டீரியல் கருப்பாக இருக்கும். அது சுட்டெரிக்கப்படுகின்ற பொழுது
அது புடமிடப்படுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு நாம் கையில் இருக்கின்றதானே அலங்காரமான ஒரு ஆபரணமாக அது இருக்கின்றது. அதை தான் யோபு சொல்லுகின்றார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேனா, அலங்காரமாக நான் விளங்குவேன். பொன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரணமானது அல்ல, மாறாக அவர் என்னை புடமிடுகின்ற பொழுது, அவர் என்னை சோதிக்கின்ற பொழுது நான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடமாக ஆண்டவருடைய கரத்திலே நான் விளங்குவேன் என்பதை இன்டைரக்டா எலிபாஸ் கிட்ட சொல்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னால், there is a precious plan in your life. God has some precious plan in your life. கடவுள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு விலையேற பெற்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் என்னுடைய வழியை கடவுள் அறிந்திருக்கிறார். நண்பர்களாகிய நீங்க தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பமாகிய நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ? நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம்? வாட் இஸ் அவர் ஸ்டாண்ட்? கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை கடவுளுக்கென்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன யோபு பக்தன். நம்முடைய வழி எங்கே இருக்கிறது? கடவுளுக்கு தெரிந்திருக்கிறதா அந்த வழிகள்? தைரியமா சொல்ல முடியுமா, என்னுடைய வழிகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை? நீங்களும் நானும் யோபு சொன்னது போல தைரியமா சொல்லுவதற்கு நமக்கு துணிவு இருக்கிறதா? அப்படிப்பட்டதான துணிச்சல் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கரத்திலே அலங்கரிக்கப்பட்ட பொன் கிரீடங்களாக நீங்களும் நானும் விளங்குகின்றோம். அப்பதான் யோபு சொல்றாரு, எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அது கொஞ்சம் அல்ல, இன்னும் அநேக திட்டங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கென்று சொல்லி வைத்திருக்கிறார். இந்த 14வது வசனம் இப்படிதான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. கடவுள் இப்பொழுது இருக்கின்றதான நிலைமை அப்படியே விட்டு விடுகின்ற ஆண்டவர் அல்ல. இன்னும் அநேக திட்டங்கள் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்விலை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? கோல்டை போல நாம சோதிக்கப்பட வேண்டும். நாம் சோதித்த பின்பு, அவர் என்னை புடமிடுகிட்ட பின்பு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேனா? பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன யோபு பக்தன். தயை கூறுகின்ற ஆண்டவர் எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தப்புவிக்க வல்லவராக இருக்கின்ற கடவுள் எனக்கு என்று சொல்லி குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். என் பாதைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அந்த அறிந்திருக்கின்ற ஆண்டவர் எனக்கென்று சொல்லி குறித்திருக்கிறதை கடவுள் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படியாக தயை கூறுகின்ற கடவுள் இந்த 8வது மாதத்திலே உங்களுடைய வாழ்விலே வைத்திருக்கின்றதான திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். மீட்க வல்லவராக இருக்கின்ற கடவுள் உங்களுடைய வாழ்விலே வைத்திருக்கின்றதான திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். நீங்களும் நானும் கடவுளுடைய கரங்களிலே அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்களாக விலையேற பெற்ற திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வழியை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரிவிப்போம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்விலே எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் செயல்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். தயை கூறுகின்ற ஆண்டவர், என்னை மீட்டெடுக்கும் ஆண்டவர், என் பாதைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய வாழ்விலே நீர் வைத்திருக்கின்றதான திட்டங்களை
நிறைவேற்ற இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே கசப்பான அனுபவங்கள், ஏளனமான பேச்சுக்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் கடந்திருக்கின்ற பொழுதெல்லாம் யோபு பக்தனுக்கு இருந்ததான விசுவாசத்தை போல எங்களுடைய வாழ்விலையும் விசுவாச வாழ்வை இன்னும் ஆழமாக இருப்பதற்கு நீர் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். மீதியான நேரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இடைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.